ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஐசாயா சாப்டர் 60. அதில் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் ஆண்டவர் நம்ம ஹைலைட்டாகி கொடுத்த வாக்கு தத்தம், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குமா. Your heart shall swell with joy. கடந்த வருஷங்கள் நாம் கடந்த வருஷங்கள் 2023 ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடினமான வருஷம், வேதனை நிறைந்த ஒரு வருஷத்தை பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் கடந்த வருஷம் சந்தித்தேன். கடந்த வருஷம் நான் அழுத அழுகை போன்று அதற்கு முன்பு நான் அழுதேனா என்று எனக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறது. நான் சந்தித்த சில பிரச்சனைகள், என் தாயாருடைய மரணம், இதெல்லாம் என் இருதயத்தை உடைத்து சுக்கு நூறாய் நொறுக்கி போட்டது. ஆனாலும் ஆண்டவர் விட்டு விலகாமல், ஊழியத்தை நிறுத்தாமல் இன்றைக்கும் கர்த்தருக்குள் நிற்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய ஜெபங்கள் எனக்கு மிகவும் மிகவும் ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணியது. ஆகவே நான் உயிரோடு இருக்கிறேன். இது போன்று நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த வருஷங்களிலே பல சூழ்நிலைகளால் உங்கள் இருதயம் நொறுங்கி போயிருக்கலாம். பல பிரச்சனைகள், வியாதி 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 என்று கடந்த வருஷமெல்லாம் ஒருவேளை ஹாஸ்பிட்டலே நீங்கள் படுத்திருக்கலாம். உங்கள் பணத்தை எல்லாம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் செலவழித்து உங்கள் நேரத்தை செலவழித்திருக்கலாம். சம்பாத்தியத்தில் பாதியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கும்பொழுது இருதயம் உடைந்து போகிறது. 31 நாட்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அது அப்படியே கொண்டு போய் டாக்டருக்கும் மெடிக்கல் ஷாப்பு ஃபீஸாக நம்ம கட்டுறோமே என்று இருதயம் நொறுங்கி போகிறது. சிலருடைய வாழ்க்கையிலே கடன் பிரச்சனைகள், கடந்த வருஷம் அநேக பண தேவைகளில் திடீரென்று சிக்கியிருப்பார்கள். கடன் மேல் கடன் வாங்கி கடனே அடைக்க முடியாமல், ஐயோ இவ்வளவு கடன்காரனாக உட்கார்ந்துருக்கிறோமே, இதை எப்படித்தான் நம்ம அடைக்க போகிறோமோ என்று இருதயம் உடைந்து போய் ஒருவேளை அநேகர் இருக்கலாம். அல்லது வேலைக்காக காத்திருந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், வெளிநாட்டு வேலை கிடைக்கணும், எவ்வளவோ முயற்சி செய்தும் வேலை கிடைக்காத நிமித்தம் வர்றவங்களாம் என்ன வேலை பார்க்குற, இல்லை வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லும்போது அந்த இருதயம் உடைந்து போய் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை இருதயம் உடைந்திருக்கலாம். இல்லை வேலை ஸ்தலத்தில் உங்களோடு வேலை செய்கிற உங்கள் உயர் அதிகாரிகள் மூலம் உங்கள் இருதயம் ஒவ்வொரு நாளும் உடைக்கப்படலாம். ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸ் போகும்போது சந்தோஷமாய் போகிறீங்க, டியூட்டி முடிந்து ரூமுக்கு வரும்போது அழுது கொண்டு வரக்கூடிய அளவுக்கு உங்கள் இருதயம் நொறுக்கப்பட்டு இருக்கலாம். அல்லது திருமண காரியம் 30 வயசு தாண்டிடுச்சு, எல்லாரும் கேட்குறாங்க, இன்னும் மேரேஜ் பண்ணலையா, இன்னும் அலையன்ஸ் இல்லையா, இந்த வருஷமாவது என் சுகவாழ்வு துளிர்க்கும், இந்த வருஷமாவது சுகவாழ்வு துளிர்க்கும் என்று காத்திருந்து 23 ஓடி போயிற்று. வயது ஏறிக்கொண்டே போகிறது. இனி என் வாழ்க்கை எப்படி? கேட்கிறவங்களுக்கு பதில், நான் கூட கல்யாணம் பண்ணாமல் இருந்துருவேன், ஆனால் கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்ல முடியலையே என்று உங்கள் இருதயம் உடைந்து போயிருக்கலாம். அல்லது குழந்தை இல்லை என்கிற வேதனை, அதுவும் அதே போல் போகிற இடமெல்லாம் கேட்கப்படுகிற கேள்வி, பதில் சொல்ல முடியல, நல்லது கெட்டதுக்கு போக முடியல, யாரையும் ஃபேஸ் பண்ண முடியல, வீட்டுக்குள்ளேயே முடக்கி போடுகிற பிரச்சனை, அந்த பிரச்சனை. ஆகவே அது நிமித்தம் ஒவ்வொரு மாதமும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் போகிறோம். ஆனாலும் ஒவ்வொரு மாதமும் ஒரு சின்ன ஆசை, இந்த மாதமாவது தங்குமா, இந்த மாதமாவது தங்குமா என்றால் டேட் வந்து விடுகிறது.
உடைந்து போகிறார்கள். இருதயம் நொறுங்கி போன சூழ்நிலைகள். சில குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையிலே உள்ள பிரச்சனைகள். வீட்டில் தான் ஒன்றாய்த்தான் இருக்கிறார்கள், ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே இருதயம் வித்தியாசமாக இருக்கிறது. கணவனை பிடிக்காத மனைவி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாள், அந்த மனைவியை பிடிக்காத கணவன் அந்த வீட்டுக்குள் இருக்கிறான். வீட்டுக்குள் அவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள். ஏன் தான் இந்த வீட்டிலே வாழ்க்கைப்பட்டோம், ஏன் தான் இந்த குடும்பத்துக்கு நம்ம மருமகளாய் வந்தோமோ என்று உடைந்து உங்கள் இருதயம் ஒருவேளை சமாதானம் இல்லாதபடினாலே உடைந்து நொறுங்கி போயிருக்கலாம். அல்லது வலிய நம்மை தேடி வருகிற பிரச்சனைகள். நாம் பாட்டுக்கு நம்ம லைஃப்பை பார்த்துக்கிட்டு இருப்போம், நம்மை தேடி வந்து பிரச்சனையை உண்டு பண்ணுகிற உறவுகள், நம்மேல் கோர்ட்டில் கேஸ் போடுகிற உறவுகள், நம்மேல் கோர்ட்டில் கேஸ் போடுகிற அண்டை வீட்டார்கள், சத்துருக்கள், நிம்மதியை வாழ விடாமல் நம்மை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட் வாசலுக்கும் இழுக்கும் போது இதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லையே, ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படியெல்லாம் நடக்கிறது என்று இருதயம் உடைந்து போய் ஒருவேளை நீங்கள் துவண்டு போய் இருக்கலாம். அல்லது வீணான பழிகள், வீணான குற்றச்சாட்டுகள். நீங்கள் அங்கே எவ்வளவுதான் இல்லை, நான் அதை சொல்லலை, நான் அதை பேசலைன்னு சொன்னால் கூட எடுபடாத சூழ்நிலை. உங்கள் நீதி மறுக்கப்படுகிற இடங்கள், உங்களுடைய வாதங்களை வைப்பதற்கே பெர்மிஷன் கொடுக்காத இடங்கள். அப்படிப்பட்ட இடங்கள் வரும்பொழுது, ஆண்டவரே நான் என்னதான் செய்ய முடியும், நான் இதை பேசலைன்றேன் நம்ப மாட்டேங்கிறாங்க, நான் இதை செய்யலைன்றேன் நம்ப மாட்டேங்கிறாங்களே என்று உங்கள் இருதயம் உடைந்து நீங்கள் ஆண்டவரை பார்த்து கண்ணீரோடு நீங்கள் ஒருவேளை அழுது போயிருக்கலாம். இதனுடைய பிள்ளைகளே, யோபு பக்தன் அப்படித்தான் பல பிரச்சனைகள் நடுவில் இருந்த பொழுது அவருடைய இருதயத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள். வாசியுங்கள். யோபுவின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யோபு 37:1. இதனாலே என் இருதயம் தத்தளித்து தன்னிடத்தை விட்டு தெரிக்கிறது. என்ன பயங்கரம் எழுதுறார் பாருங்க. என் இருதயம் தத்தளிக்கிறது, என் இருதயம் தன் இடத்தை விட்டு தெரிக்கிறதாம். அவருடைய ஹார்ட் பீட் அவர் எழுதுறார். என் இருதயம் தெரிக்கிறது, என் இருதயம் தத்தளிக்கிறது. இழப்புகள். யோபு இழந்த மாதிரி கடந்த நாட்களில் நீங்கள் பல காரியத்தை இழந்திருக்கலாம். சமாதானத்தை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, பணத்தை இழந்து, உறவுகளை இழந்து. நான் என் தாயை இழந்ததை போல உறவுகளை இழந்து இருதயம் நொறுங்கி போய் யோபு இருக்கிறான். செல்வங்களை இழந்தான், 10 பிள்ளைகளை இழந்தான், ஆரோக்கியத்தை இழந்தான், மனைவியின் அன்பை இழந்தான். எல்லா இழப்புகள் நடுவில் அவன் சொல்ல, என் இருதயம் தத்தளிக்கிறது, என் இருதயம் தெரிக்கிறது என்று யோபு சொல்லுகிற அனுபவத்தில் ஒருவேளை நீங்கள் அமர்ந்திருக்கலாம். சங்கீதக்காரன் கூட அதை சொல்லுகிறார் பாருங்க. 40ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 40ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறபடியினால்தான் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஜெபிக்கவே முடியலை பிரதர், பைபிள் வாசிக்கவே முடியலை, ஆண்டவரை துதிக்கவே முடியலை, சர்ச்சுக்கு போகவே பிடிக்கல, ஆண்டவரை தேடவே பிடிக்கல என்று வேர்டெல்லாம் நாம் யூஸ் பண்ண காரணம் நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறது. ஏதோ சின்ன பிரச்சனை என்றால் நிற்கும், பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருந்தால் இருதயம் எவ்வளவுதான் தாங்கும். நீதிமொழிகள் சாலமோன் எழுதுகிறார், மன துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். மன துக்கத்தினாலே ஆவி முறி. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது சார், அதுவளதான் தாங்க முடியுது. அதற்கு மேல் இருதயம் நொறுங்கி போகிறது. ஒரு பிரிட்ஜ், புதுசாக ஒரு பிரிட்ஜை கட்டினாங்கன்னா அந்த பிரிட்ஜை கட்டும்போதே அது எத்தனை டன் வெயிட் தாங்குன்னு சொல்லி கீழே பக்கத்தில் எழுதி போட்டிருப்பாங்க. அந்த அத்தனை டன், 1000 டன், 100 டன் தாங்குனா 100 டன் தாங்கக்கூடிய லாரிகள் போனால் பிரிட்ஜ் ஒன்றும் ஆகாது. 101 டன் நிறைந்த ஒரு லாரி வந்தால் பிரிட்ஜ் உடைந்து போகும். எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு இருக்கிறது. நம்ம சொல்கிறோம், எவ்வளோதான் நான் தாங்குவேன், எவ்வளோ பிரச்சனைகளை தாங்க முடியும், வாழவே பிடிக்கல, சூசைட் பண்ணிடலாமான்னு யோசிக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய இருதயம் நொறுங்கி போய் கடந்த 23ஆம் வருஷத்தை நீங்கள் கடந்திருக்கலாம். ஆலயத்திற்கு செல்லும்போது துக்கத்தோடு நீங்கள் போயிருக்கலாம். 31ஆம் தேதி இரவு
அந்த ஆலய ஆராதனையிலே கூட நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியாமல் உங்கள் பிரச்சனைகளை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருந்திருக்கலாம். இன்றைக்கு அப்படிப்பட்ட உங்களை என் ஆண்டவர் உங்கள் அருகில் வந்து உங்கள் வலது கரத்தை பிடித்து உங்களை முகமாய் பார்த்து என் தேவன் சொல்லுகிறார், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அல்லேலூயா. இதுவரை உடைந்து போன இருதயம், நொறுங்கி போன இருதயம், தத்தளித்த இருதயம், தெரித்து கொண்டிருந்த இருதயம், ஏமாந்து போன இருதயம், வேதனை நிறைந்திருந்த இருதயம், சோர்ந்து போயிருந்த இருதயத்தை இந்த வருஷம் கர்த்தர் அதிசயங்களை காணப்படுவார். உங்கள் இருதயம் பூரிக்கும். இனி உங்கள் இருதயம் சந்தோஷப்படுமாம். எவ்வளவுக்கு அளவு கடந்த வருஷம் அழுதீர்களோ அந்த அளவு இந்த வருஷம் நீங்கள் மகிழ்ச்சியோடு, இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். நான் மகிழ்ச்சியோடு இருந்தாலே தனி என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுது என்று சிலரை பார்த்து கேட்டால் அவங்க இருதயம் மகிழ்ச்சியாக இருந்தால் வார்த்தை மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த அனுபவத்திற்குள் இந்த வருஷம் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கைகளை வைத்தாம சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாய் நம்மை மகிழ்ச்சியாக்கி ரசிக்கிற ஆண்டவர். 430 வருஷம் இஸ்ரவேலர்கள் துன்பப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள், கண்ணீர் விட்டார்கள், கூக்குரலிட்டார்கள். அதற்கு ஆண்டவர் முடிவை வைத்தார். எவ்வளவுக்கு அளவு அழுதார்களோ அந்த அளவுக்கு கர்த்தரை விடுவித்து கானானுக்குள் கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணினார். மாறாவை சந்திக்க வைத்தார். வழியிலே கசந்த மாறா இடத்துல தண்ணி இருக்கு. அந்த தண்ணியை போய் குடிச்சா அவ்வளோ கசப்பு. ஐயோ, இந்த தண்ணீர், ஏற்கனவே தண்ணீர் தாகத்தில் இருக்கிறோம், தண்ணீர் இருக்குதுன்னு ஆசையா ஓடி வாயில வச்சா ஐயோ மகா கசப்பு. அதுக்கு இந்த தண்ணி இல்லாமே இருந்திருக்கலாம் என்றக்கூடிய அளவுக்கு சில ஒருவேளை கடந்த வருஷங்களில் சில ஆசீர்வாதங்கள், ஆகா ஆசீர்வாதம் என்று நீங்கள் பெற்றிருக்கலாம். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேதனையை உண்டாக்கி இருக்கும். ஐயோ, இந்த திருமணம் நடந்ததுக்கு எனக்கு திருமணம் நடக்காமலே இருந்திருக்கலாம், இந்த குழந்தை பிறந்ததுக்கு எனக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம், இந்த வேலை கிடைத்ததுக்கு இந்த வேலை கிடைக்காமலே இருந்திருக்கலாம் என்று கசந்து போய் துக்கத்தோடு கூட ஒரு வேளை இருந்தால், அந்த மாறாவுக்கு பிறகு கர்த்தர் ஒரு ஏலிமை காண்பித்தார். மதுரமான இடம் ஏலிம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 23 உங்களுக்கு ஒருவேளை மாறாக இருந்திருக்கலாம். இந்த 24 கர்த்தர் உங்களுக்கு ஏலிமாய் மாற்றுவார். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய விருப்பம் என்னவென்றால் இந்த வருஷம் உங்கள் இருதயம் அந்த 2வது வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்கள் இருதயம் பூரிக்கும்னு சொல்லலை, எப்படி பூரிக்கும்? அப்போ இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவார். அந்த அதிசயத்தை பார்க்கும்போது உங்கள் இருதயம் மகிழ்ச்சி அடையும், உங்கள் இருதயம் சந்தோஷம் அடையும்படி கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. சரி, வேகமாக நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த, அதிசயத்தை செய்து சந்தோஷப்படுத்த வேண்டுமானால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சில நிபந்தனைகளை நாம் ஆண்டவர் மூலமாய் நாம் கேட்க போகிறோம். நம்பர் 1, எந்த இருதயத்தை கர்த்தர் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி செய்வார்? 105ஆம் சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 105ஆம் சங்கீதம் 3-4 வசனங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். முதல்ல எந்த இருதயத்தை ஆண்டவர் மகிழ பண்ணுவார்? பைபிள் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிற இருதயத்தை தேவன் இந்த வருஷம் மகிழ பண்ணுவார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற இருதயம். வருஷங்கள் ஆக ஆக நாம் பிஸியாகி கொண்டே போகிறோம். வருஷங்கள் ஆக ஆக நம்முடைய வேலையாக இருக்கட்டும், நம்முடைய தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், குடும்ப காரியமாக இருக்கட்டும், எல்லாமே வேகம் எடுத்து கொண்டு இருக்கிறது. ஃபாஸ்ட் ஃபுட், எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணும் என்று எதிர்பார்க்கிற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். ஆகவே இப்போவே நமக்கு ஆண்டவரை தேட டைம் இல்லை. கேட்டால் இல்லை பிரதர் ஆஃபீஸ் போகணும். டோம் பண்ணிங்களா? இல்லை டைம் இல்லை, ஆஃபீஸ் போகணும், போய் கடையை திறக்கணும், தொழில் போகணும், வியாபாரத்துக்கு போகணும், வேலைக்கு போகணும் என்று ஜெபிக்க டைம் இல்லை, ஆண்டவரை தேட டைம் இல்லை. நான் ஈவினிங் வந்து ஜெபம் பண்ணுவேன், நைட்டு வந்து ஜெபம் பண்ணுவேன் என்று நம்முடைய இருதயத்தை ஆண்டவரை தேடுவதை கொஞ்சம் தள்ளி வைத்து கொண்டு நாம் அமர்ந்திருக்கிறோம்.
இனி வருகிற நாட்கள் இதை விட வேகமான நாட்களை நாம் சந்திப்போம். ஒரே ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம இருக்கிறோம். எல்லாத்துலேயும் காம்படிஷன். ஒரு இன்டர்வியூக்கு போனால் ஒரு 5 பேர் செலக்ட் பண்ணுறதுக்கு 500 பேர் உட்காந்துருக்கிறான், அதை அட்டன் பண்ண வந்திருக்கிறான். எங்கும் போட்டிகள். இதில் நாம் உட்கார்ந்து அமர்ந்து ஒரு ஸ்லாகாக இருந்தால் நாம் எதிலுமே ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. உலகத்தின் வேகத்திற்கு ஓட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த நிர்பந்தம் இந்த வருஷம் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை மறந்து போகாதிருங்கள், கர்த்தரை தேடுவதில் ஒரு நாளும் குறைவுபடாதிருங்கள். நீங்கள் அவர் இல்லாமல் எதை செய்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனையாத்தான் முடியும். அவரை தேடாமல் நீங்கள் செய்கிற வேலை ஒரு நாள் உங்களுக்கு ஆபத்தில் ஒரு வேலையிலே பிரச்சனையை உண்டாக்கி உங்களை கொண்டு போய் நிறுத்தும். அவர் தேடாத வியாபாரம், அவரை தேடாமல் நீங்கள் செய்கிற தொழில் வியாபாரங்களை என் ஆண்டவர் ஒரு நாளும் ஆசீர்வதிக்கவே முடியாது. அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள். பல முறை நான் சொல்ற ஈஸியான ஒரு உதாரணம், அவர் தான் மெயின் சுவிட்ச். அந்த மெயின் சுவிட்ச் அங்கே இருக்குது, அந்த பாக்ஸில். மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா இந்த லைட், இந்த ஃபேன், இந்த ஏசி எல்லாம் தானாக ஆஃப் ஆகிடும். அந்த மெயினை ஆன் பண்ணாமல் நான் என்னதான் சுவிட்சை போட்டாலும், என்னதான் லைட்டை போட்டாலும், ஃபேனை போட்டாலும், ஏசியை போட்டாலும் ஓடாது என்பது நாம் அறிந்திருக்கிறோம். அந்த மெயின் சுவிட்ச் தான் கர்த்தர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் சாத்தான் நம்மை பிஸியாக மாத்துறான். அவன் தான் அந்த உலகத்தின் அதிபதி, பணத்தை கொடுக்குறவன் அவன் தான். இயேசுநாதரை கூப்பிட்டு சொன்னான், என் காலில் விழுது, இந்த உலகத்தையே உனக்கு நான் தாரேன், ஐஸ்வர்யத்தை தாரேன், வீடு தாரேன், நிலத்தை தாரேன், வேலையை தாரேன், வெளிநாட்டு வேலையை தாரேன், என்ன கேட்குற, நகை வேணுமா, பணம் வேணுமா, கார் வேணுமா, எல்லாம் நான் உனக்கு தாரேன், என் காலில் விழுந்து என்னை ஆராதனை செய். இயேசுநாதர்கிட்ட சொன்னான். இந்த உலகத்தின் அதிபதி ஆண்டவர் பக்கத்தில் நம்ம போகாதபடி நம்மளை பிஸியாகவே வைத்திருக்கிறான். அவன் பிஸியா வைக்கிறது மட்டும் இல்லை, பிஸியா வைத்து நம்முடைய இருதயத்தை நொறுங்க பண்ணி கொண்டு இருக்கிறான். அவன் ஆண்டவர் கொடுக்காத ஆசீர்வாதம் பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 10:22 கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட ஒரு வேதனையை. இவன் பணத்தை கொடுக்கிறான், கொடுத்து வியாதியும் கொடுத்து அந்த பணத்தை எடுத்துக்கொள்ளுகிறான். செல்வத்தை கொடுக்கிறான், அதில் பிரச்சனைகளை கொடுத்து எடுத்துக்கொள்ளுகிறான். அவன் திருடன், திருடன் கொடுத்துட்டு திருடிக்குவான், கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். அவன்கிட்ட போய் நம்ம சிக்கிட்டோம்னா நம்முடைய மாயையான இந்த உலகத்தையும் நம்ம இழந்து போவோம், நித்தியமான பரலோகத்தையும் ஒரு நாள் நம்ம இழந்து போவோம். என் அன்பு ரேமா மக்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ், அன்போடு உங்கள் சகோதரனாக சொல்கிற அட்வைஸ், நீங்கள் வேலையை உங்களை விட்டு போனாலும் சரி, உங்கள் தொழிலில் நீங்கள் போகாதனால அங்கே 10 லட்சம் நஷ்டமே ஆனாலும் சரி, கர்த்தரை தேடாமல் ஒரு நாளும் இருக்காதிருங்கள். அவரை தேடுவதுதான் உங்கள் பலன், அவரை தேடுவதுதான் உங்கள் திடன். காலையில் எழும்பி அவரை தேடி ஜெபம் பண்ணி 1 மணி நேரமாவது ஒரு பாதத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணி பைபிள் வாசிட்டு நீங்கள் அந்த ரூமை விட்டு எழும்பும்போது நீங்கள் உங்களுக்குள்ளே சிங்கத்தை போல உணர்வீர்கள், சிங்கத்தை போல உணர்வீர்கள். ஆனால் ஜெபம் பண்ணாமல் வேலைக்கு போய் பாருங்கள், ஒரு கில்ட்டி கான்சியஸ் உங்களை குத்தி கொண்டே இருக்கும். ஐயோ நீங்க ஜெபிக்கல, ஐயோ நீங்கள் பைபிள் வாசிக்கணும், நான் ஜெபம் பண்ணல, ஐயோ நீங்கள் சர்ச்சுக்கு போகல, ஐயோ 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 ஐயோ, அது உங்களை ஆண்டவரை விட்டு பிரித்து கொண்டு போகும், பிரித்துட்டு போயிடும். எப்படி ரேமாவுக்கு வராதவங்க சொல்கிறாங்க, திடீர்னு போனால் அண்ணன் ஏதாவது சொல்லிடுவாரோ, அந்த மாதிரி தான் அன்றைக்கி நமக்குள்ளே சாத்தான் சொல்லுவான், இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணலை, இவ்வளோ நாள் பைபிள் வாசிக்கலை, திருப்பி போனால் ஆண்டவர் நமக்கு ஏதாவது சொல்லுவாரோ, ஆண்டவர் கோச்சுக்குவாரோ, ஆண்டவர்கள் கோபத்தில் இருப்பாரோ, நிரந்தரமாய் பிரித்து விடுவான். அதுக்கு பிறகு ரேமா பக்கமே வரமாட்டான். அதே போல் நிரந்தரமாய் கத்தரை விட்டு பிரித்து கொண்டு போவான். ஆனால் பணம் கொடுப்பான், அதில் வேதனையை கொடுப்பான், காசு கொடுப்பான், நீ கேட்குற வேலையெல்லாம் கொடுப்பான், அதில் வேதனை உள்ளே வச்சு வச்சு கொடுப்பான். ப்ரெட்டுக்குள்ளே பாய்சன் வச்சு கொடுக்குற மாதிரி உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவ்வளவும் வேதனை. கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழும். ஏன்னா கர்த்தரை நீங்கள் தேட ஆரம்பித்த முதல்ல அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய பரிசு என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? உங்கள் உள்ளத்தில் இருதயத்தில் ஒரு சமாதானம். அதை எந்த கொம்பனாலும் வாங்க முடியாது, எந்த கடையிலையும் நீங்கள் வாங்க முடியாது. காலையில் எழும்பி ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த முழங்காலேருந்து எழும்பும்போது உங்கள் இருதயத்தில் இருப்பது ஒரு பெரிய சமாதானம்.
உலகம் தராத சமாதானம். அந்த சமாதானம் அன்றைக்கு நீங்கள் 10 கோடி இழந்தாலும் அந்த சமாதானம் உங்களை தடப்படுத்தும். அந்த தேவன் கொடுத்த சமாதானம் மட்டுமே உபத்திரவ நேரத்தில் உங்களை தாங்கும். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, அது கர்த்தர் ஒருவர் கொடுக்கிற சமாதானம். எத்தனை புயல்கள் வந்தாலும் நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள். அந்த நீங்கள் அழமாட்டீங்க, புலம்ப மாட்டீங்க, சூசைட் பண்ணிட்டு ஓட மாட்டீங்க, ஊரை விட்டுலாம் ஓட மாட்டீங்க. அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. காரணம் அது கர்த்தர் கொடுக்கிற சமாதானம். அதுதான் உலகத்தில் விளையேற பெற்றது சமாதானம். நீங்கள் மனுஷன் நிம்மதி இல்லாமல் அலைகிறான், எங்கடா நிம்மதியே இல்லை, நிம்மதியே இல்லை. அது பேர் தான் சமாதானம். அது கர்த்தர் ஒருவரால் மட்டுமே கொடுக்க முடியும். கைகளை வைத்து கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற இருதயத்தை அதிசயங்களை காண பண்ணி தேவன் மகிழ பண்ணுவார். நல்ல உதாரணம் அன்னாள். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 2:1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, இப்ப பாருங்க அன்னாளுடைய இருதயம், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. போதும். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. கைகள் வைத்து ஆமென் சொல்லுங்க. இதே முதல் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அதே அன்னாள் தன் இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஊற்றினாள். இருதயம் நொறுங்குண்டவளாய் வந்தவள், உடைந்து போய் வந்தவள், குழந்தை இல்லை, கணவனால் ஹெல்ப் பண்ண முடியல, சக்களத்துடைய தொல்லை தாங்கல, மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, ஓடி வந்து தன் இருதயத்தை ஊற்றினாள். உடைந்து போன இருதயத்தோட வந்தவா இப்ப யாரை தேடி வந்தால்? கர்த்தரை தேடி வந்தால். தேவ ஆலயத்தில் வந்து ஆண்டவரை தேடி அவர் சமூகத்தில் தன் கண்ணீரை எல்லாம் ஊற்றினாள். இப்ப குழந்தை பாக்கியம் கிடைத்தது. இப்ப சொல்லுகிறா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்ப எந்த இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்? அன்னாள் கர்த்தரை தேடினாள். கர்த்தரை தேடுகிற இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி கர்த்தர் செய்வார். வாசிங்க 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 Chronicle 16:10. ஃப்ரண்ட்ல வாசிங்களேன். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழும். அப்ப ஆண்டவர் இந்த வருஷம் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, எந்த சிச்சுவேஷன் என்னதான் பிஸியா இருந்தாலும், பிஸியா இருக்கிற ரொம்ப பிஸி ஆகவே இன்னைக்கு சில சொல்லுவாங்க மூச்சு விட கூட டைம் இல்லையா? எப்படி சொல்லுவாங்க? மூச்சு விட கூட டைம் இல்லை. ஆண்டவர் நம்மளை விட பிஸியா இல்லை அவர் சும்மா உட்கார்ந்துருக்கிறாரா? சொல்லுங்க. காற்றை அனுப்புகிறவர் அவர். எந்த பக்கம் இருந்து அனுப்பணுங்கிறது அவர். எப்போ மழை பெய்யணும், எந்த அளவு பெய்யணும், வேகமாக பெய்யணுமா மெதுவாக பெய்யணுமா, தூறல் போடணுமா முடிவு பண்ணுறது அவர். கல்மழை பெய்யணுமா பனிமழை பெய்யணுமான்னு முடிவு பண்ணுறது அவர். மேகத்தை எந்த சைடில் நகர வைக்கணும்னு முடிவு பண்ணுறது அவர். அந்த மேகத்தை டிசைன் பண்ணுகிறவர் அவர். ஆனால் கோடி 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 நட்சத்திரங்களும் பேர் வைத்து இந்த பக்கம் போய் உட்காரு, நீ அந்த பக்கம் போய் நெல்லு என்ற பேரிட்டு அழைக்கிறவர் அவர். சரியாக சூரியனை உதிக்க வைத்து மறைய வைக்கிறவர், சரியாக சந்திரனை உதிக்க வைத்து மறைய வைக்கிற ஆண்டவர். கோடி 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 மில்லியன் மில்லியன் கோடியாக இருக்கிற மிருக ஜீவன்களை போஷிக்கிறவர். பிஸியான ஆளா சாதாரண ஆளா? கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். அவர் நம்மளை பார்த்து, ஐம் சாரி மகளே, உனக்கு மூச்சு கொடுக்க கூட எனக்கு டைம் இல்லை, உனக்கு மூச்சு கொடுக்க கூட எனக்கு டைம் இல்லை, பிஸியாக இருக்கிறேன், கண்ணம்மாப்பேட்டையில் போய் படுத்துக்க மகளே அப்படின்னு சொல்லலையே. அவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கடந்த வருஷம் 3 வேளை நமக்கு சரியாக ஆகாரத்தை கொடுத்தாரு. அவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உடுக்க உடை கொடுத்தாரு. அவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நம்ம எடுத்த ஒவ்வொரு பாத்ரூமுக்கு நடந்து போனால் கூட
ஸ்டேர் கேஸில் இறங்கினாலும் ஏறினாலும் கூட, லிஃப்டில் போனாலும் வந்தாலும், காரில் பாதுகாத்தாரு. அப்போ அவ்வளோ பிஸியான ஆண்டர் உங்கள் மேலே அவ்வளோ கேரிங்காக இருக்கும்போது, அவ்வளோ பிஸியான நம்ம ஆண்டர் மேலே கேரிங்காக இருக்கக்கூடாதா? முடியாதா? இந்த வருஷம் கர்த்தரை தேடுங்கள். சொல்லுங்கள் ஆமேன். ஆமேன். ஆமாம், ஜெபம் பண்ணுறது, பைபிள் வாசிக்கிறது, சர்ச்சுக்கு போகிறது, இது மூணையும் ஒரு நாள் விட்டுறாதீங்க. இதுதான் உங்கள் இருதயத்தை மகிழ பண்ணும். இதை செஞ்சீங்கன்னா தான் அதிசயங்களை காண பண்ணி உங்களை சந்தோஷப்பட வைப்பார். எனக்கு இதுக்கு டைம் இல்லைன்னீங்கன்னா, உனக்கு அதிசயத்தை செய்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு அவர் சொல்லுவார். அப்போ நம்ம அழுது பிரயோஜனம் இல்லை. அன்னாள் கர்த்தரை தேடினாள், உடைந்த உள்ளம் இப்பொழுது சொல்லுகிறாள், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. நம்பர் 2, ரெண்டாவது யாருடைய இருதயத்தை கர்த்தர் அதிசயப்பட்டு பூரிக்க பண்ணுவார்? 1 ராஜாக்கள் 1 King chapter 8 verse 61. 1 ராஜாக்கள். அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவுது. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவுது. ரெண்டாவது யாருடைய இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுவார்? கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அவர் நம்மை மகிழ பண்ணுவார். அவருடைய வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தால், பைபிள் வாசிக்கும் போது கர்த்தர் நம்ம கூட எத்தனையோ வசனத்தில் பேசுகிறார். செய்தி நேரத்தில் எவ்வளோ வசனங்கள் மூலம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். இது நமக்கு தான் பேசுகிறார், நம்முடைய இருதயத்துக்கு தெரியும். அப்படி தெரிந்த அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால், தேவன் சொன்னால் அவர் விடுனா விட்டுறணும், அவர் வானா வந்துடணும், உட்காருனா உட்காரணும், எழுமுனா எழுமணும், போனால் போயிடணும். அவர் என்ன சொன்னாலும், வசனத்தின் மூலம் கர்த்தர் என்ன பேசினாலும் உங்கள் உள்ளத்தில் அவர் உணர்த்தும் போது கீழ்ப்படிந்தால் அந்த இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 5ஆம் அதிகாரம், உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளெல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். பாருங்க, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லா இருக்கும்படி. அப்போ நம்ம நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா பைபிள் சொல்லுது, நீ கர்த்தருக்கு பயந்தால் மட்டுமே அவர் கற்பனைகளை கை கொள்ள முடியும். அவருக்கு பயந்து அவர் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவளுக்கு இருந்தால் நலமாக இருக்கும். அப்போ கர்த்தருக்கு, பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தால் மட்டுமே அவருடைய வார்த்தைக்கு நாம், ஐயோ ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொன்னது தான் நம்ம கீழ்ப்படையணும். எழுத்து பேசக்கூடாது. ஆண்டவர் உணர்த்திட்டாரா, ஆர்கியூவே பண்ணக்கூடாது, உடனே ஓகே பண்ணிடுறோம், சரண்டர் ஆயிடணும்னு சொல்லி உண்மை தாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் பயந்து நடந்தால் நாம் நன்றாக இருப்போம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன், ஏசப்பா கிருபையில் நல்லா இருக்கிறேன். அந்த நல்லாவை நீங்கள் நல்லாவே சொல்ல முடியும், பொய் சொல்ல மாட்டீங்க. எந்த குறையில்லை, கர்த்தருடைய கிருபையில் நல்லா இருக்கிறேன், பிள்ளைங்க அப்படி இருக்காங்க, பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க என்று மனதார நீங்கள் சொல்லும்படி, அதை சொல்லும்போது உங்கள் இருதயம் மகிழ்ச்சி அடையும். நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன் அப்படி உங்கள் இருதயம் மகிழ்ச்சியோடு சொல்ல வேண்டுமானால் பைபிள் சொல்லுது, அவருடைய கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படைந்து நட. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். கற்பனைனா கற்பனை மட்டும் இல்லை, நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் வசனத்து மூலம் தான் பேசுகிறாரெலாம் இல்லை, அவர் நம்மை போன்றே பேசுகிறவர். நம்மை போன்றே பேசுவார். டிவி பார்த்துட்டு இருப்போம், மனசுக்குள்ள சொல்லுவாங்கண்ணே இதை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் போய் ஜெபம் பண்ணேன், உடனே ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போய் முட்டி போடணும். நேற்று கூட எனக்கு ஒரு 2 வீக்ஸாக இந்த லெஃப்ட் ஐயில் ப்ராப்ளம். இன்னைக்கு தான் பரவாயில்ல, நேற்று அகர்வால் போயிட்டு வந்தேன், டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்தேன். 2 வீக்ஸ் மேலேயே இருக்கும். அதோடு தான் கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் கொண்டாடினேன்.
அந்த கண் அப்படியே சின்னதாக ரெட்டிஷ் ஆகிடுச்சு, இந்த இடம்லாம் ஸ்வெல் ஆகிடுச்சு, இன்னும் இருக்குது. அப்போ தான் ட்ராப் போட்டு படுத்துருக்குறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு 3 ட்ராப் போடணும். ஒரு ட்ராப்ஸ் போட்டு 5 மினிட்ஸ் கழித்து அடுத்தது போடணும். எல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு அமைதியாக படுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ராப் போட்டு படுத்துருக்கிறேன். கத்த சொல்கிறாரு, இது நீ இப்போ ஜெபம் பண்ணுற டைம், மத்தியானம் 2 மணி நான் என்னுடைய ப்ரேயர் டைம், இது ஜெபம் பண்ணுற டைமு, நீ ஜெபம் பண்ணிட்டு அப்புறமா பொறுமையாக ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். அந்த ஒரே ட்ராப்போடு எழும்பி வழக்கம் போல் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி உட்காந்து 2வது ட்ராப்பு போட்டு சின்ன சின்ன நம்மகிட்ட அவர் என்ன பேசுகிறார் அது அப்புறம் போடலாம். நீ முதல்ல ஜெபம் பண்ணு. சரி ஆண்டவரே, அவர் என்னெல்லாம் சொல்லுகிறாரோ இதுக்கு சாதாரணமாக பேசுகிறார். இது ஒன்றும் வசனத்து மூலமெல்லாம் கர்த்தர் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய இருதயங்களிலே கர்த்தர் அவர்களுடைய சகல சத்தியத்திற்குள் நடத்துகிறவர். அவர் நம்மளை நடத்தும் போது அப்படியே கீழ்ப்படிந்தால் அதற்கு பிறகு அது எதிலோ ஒரு அதிசயத்தை காண்பித்து நம்மளை என்கரேஜ் பண்ணுகிறார். நம்ம பிள்ளை கீழ்ப்படிஞ்சால் உடனே ஒரு சாக்லேட் கொடுக்கலையா? நான் சொன்னதெல்லாம் பிள்ளை கணிங்க, வா இந்த உனக்குப்பா பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்குறேன், அந்த சாக்லேட் அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் நமக்கு அற்புதத்தை சாக்லேட் போல கொடுத்து நம்முடைய இருதயத்தை மகிழ பண்ணுவார். அது அப்படியே உள்டாவை போடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போனால் நம்முடைய இருதயம் இந்த வருஷமும் வேதனை நிறைந்த வருஷமாய்த்தான் அனுபவிக்கும். நம்ம கையில் தான் இருக்குது. நம்பர் 3, 3வது யாருடைய இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுவார்? 28ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், Psalm 28 verse 7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். 3வது சங்கீதம், தாவீது எழுதின சங்கீதம். தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. 3வது யாருடைய இருதயம் மகிழ பண்ணுவார் அப்படின்னா, கர்த்தரை நம்பி வாழ்கிறவன். மனைவியை அல்ல, புருஷனை அல்ல, பிள்ளைகளை அல்ல, பெற்றோர்களை நம்பி வாழ்கிறவன் அல்ல, ஆண்டவர் கொடுத்த பணத்தை நம்பி வாழ்கிறவன் அல்ல, ஆண்டவர் கொடுத்த சொந்த வீட்டை நம்பி சொத்துக்களை நம்பி வாழ்கிறவன் அல்ல. நம்ம எல்லாம் உயிரோடு உருவாக்கி இன்றைக்கும் போஷித்து நடத்துகிற கர்த்தரை நம்பி வாழ்கிற இருதயம். அதுக்கு அவர் சொல்ற பாருங்க, என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். சகாயம்னா ஒத்தாசை, உதவி. ஆண்டவரை நீங்கள் நம்பி இருந்தால் உங்கள் இருதயம், உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உதவி செய்வார். நான் சகாயம் உதவி பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, சந்தோஷப்பட்டு களி கூறுகிறது. காரணம் என்னன்னா, என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஆபத்தில் கூப்பிட்டேன், உதவி செய்தார். வியாதி நேரத்தில் கூப்பிட்டேன், உதவி செய்தார். பண நெருக்கடியில் கூப்பிட்டேன், உதவி செய்தார். சத்துருக்கள் நடுவில் கூப்பிட்டேன், உதவி செய்தார். ஆகவே என் இருதயம் மகிழ்ந்து களி கூறுகிறது. அவர் ஏன் எனக்கு உதவி செய்தார் என்றால், நான் அவரை நம்பி இருந்தேன். இந்த வருஷமும் நீங்கள் கர்த்தரையே நம்பி உள்ள போங்க. இந்த சங்கீதக்காரனுடைய தாவீதுடைய லைஃபே அப்படித்தான். அவன் சின்ன 71ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்றது, என் சிறு வயது முதல் நீரே என் நம்பிக்கை. லார்ட், யூ ஆர் மை ஹோப். நீர் தான் என் நம்பிக்கை. யூ அலோன் மை ஹோப். நீர் மட்டுமே என் நம்பிக்கை. அவருக்கு ரொம்ப ஆண்டவருக்கு பிடிச்சமான வார்த்தை, நீரே என் நம்பிக்கை. நீரும் அல்ல, நீரே என் நம்பிக்கை, நீரே என் கோட்டை, நீரே என் துருகம், நீரே என் அடைக்கலம், நீரே என் கேடகம், நீரே என் பலன். இதை சொல்லி சொல்லியே தாவீது ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டார். அந்த வம்சத்தில் தான் கர்த்தர் வந்து பிறந்தார். நீங்கள் ஆண்டவரை நம்பி இருங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாம் இருக்கட்டும், கணவன் இருக்கட்டும், மனைவி இருக்கட்டும், பணம், சொத்து, சுகம் எல்லாம் இருக்கட்டும், சந்தோஷம் எல்லாம் பக்கத்தில் இருக்கட்டும். ஆனால் உங்கள் இருதயத்தை எதன் மேல் வைக்க வேண்டுமானால் கர்த்தர் மேல் வைங்க. உங்களை சுற்றி இருக்கிறது எல்லாமே ஒரு நாள் உங்களை விட்டு கடந்து போகும். உங்கள் மனைவி ஒரு நாள் மரித்து போவாள், உங்கள் கணவர் ஒரு நாள் மரித்து போவார், உங்கள் பணம் ஒரு நாள் உங்களை விட்டு போய், உங்கள் சொத்து சுகம் எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு போய்கொண்டே இருக்கும். நம்மை விட்டு அகலாத ஒரே ஒருவர் கர்த்தர் ஒருவரே. ஆமென். அவரை நம்புங்கள். 1000 கோடி முறை நீங்கள் நம்பலாம். நான் அவரை நம்பி வாழ்கிறவன்.
1000 கோடி முறை. அதனால் நான் அநேக மனிதர்களுடைய பகையை நான் சம்பாதித்தேன். அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. சார் அவர் மதகு சார். அவர் அதாவது நம்ம விசுவாசம்தான் நம்மளை இப்படி பரதாமல் உட்கார வச்சிருக்குது. மழை பெய்யுது, மழை எல்லாத்தையும் நிரப்போம். நீங்கள் போய் சங்கு பாலுக்கு பாப்பாவுக்கு பால் கொடுக்குற சங்கை வச்சாலும் நிரப்போம், டம்ளரை வச்சாலும் நிரப்போம், செம்பை வச்சாலும் நிரப்போம், பக்கெட்டை வச்சாலும் நிரப்போம், பெரிய அண்டாவை வச்சாலும் நிரப்போம். உங்கள் விசுவாசம் எதுவோ அந்த அளவு தான் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. என் விசுவாசம் பெருசு, என் விசுவாசம் அண்டா குண்டாலாம் கிடையாது. என் விசுவாசம் பெரிய கிணறு. அவர் இம்மட்டும் அதனால தான் என்னுடைய பழைய ஆண்டவர் அவரை நம்பி எனக்கு அவர் செஞ்ச அற்புதங்களை அடிக்கடி நினைவு கூறுவேன். இப்படியெல்லாம் என் தேவைகளை கர்த்தர் சந்தித்தார், எப்படியெல்லாம் என்னை போஷித்தார், அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். அதை நினைக்க நினைக்க அன்றைக்கு போஷித்தவர் இன்றைக்கு போஷிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார். உங்கள் ஃபெய்த் மட்டும் அவர் மேலேயே இருக்கட்டும். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரத்தையே பார்க்கணும். அவர் கொடுத்தா சாப்பிடுவேன் அப்படின்னு அவரே பார்த்தா அவர் சாதாரணமாக கொடுக்க மாட்டார். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக தான் உங்களுக்கு கொடுப்பார். அதான் அவர் நம்பி இருக்கிறவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். அவரை நம்பிருங்க. அவர் செய்கிற அற்புதங்கள் அதிசயங்களை ஒரு சின்ன உதாரணம் ஞாபகம் வருது. என் மகன் வாழ்க்கையில் நடந்தது. குட்டி பையன், சின்ன மகனுக்கு அப்போ 8th பர்த்டே. என் கையில் 500 ரூபா இருக்கு. அப்போ முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நாளைக்கு பிள்ளைக்கு பிறந்த நாள், 500 ரூபா இருக்கு. சின்ன குழந்தைங்க இருந்தாலும் ஒருத்தனுக்கு எடுத்து என்ன செய்யணும், அடுத்தவனுக்கும் எடுக்கணும். ஏன்னா அவனுக்கு புரியாது. இல்லைன்னா தம்பிக்கு தானே பர்த்டேன்னா அவன் முடிஞ்சு தூக்குவான். 2 பேருக்கு எடுக்கணும். 500 ரூபா தான் ஆண்டவர் இருக்குது, நான் என்ன செய்யணும்? இல்லை இந்த தடவை ட்ரெஸ் இந்த மாதிரி எடுக்காமல் வீட்டில் போடுற மாதிரி சும்மா டிஷர்ட்டு சின்ன ஜட்டி மாதிரி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி காட்டனில் சீப்பாக 2 பேருக்கு வாங்கிடலாமா அப்படியெல்லாம் யோசித்து ஜெபம் பண்ணுறேன். எப்படியாவது நான் போஷிங் ஆண்டவரே, இது வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு நான் பர்த்டேக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்குறேன். இந்த பர்த்டேக்கு என் கையில் காசு இல்லை, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே என் செல்ஃபோன் அடிக்குது. பார்க்குற மலேசியா நம்பர். மலேசியாவில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவருடைய பேர் இருக்குது மலேசியான்னு. எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டவரே அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ண. அவர் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் சென்னையில் தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் சென்னையிலையா? சென்னையில் எங்கே இருக்கிறீங்கன்னா டி நகரில் ஹோட்டல் ரெசிடென்சியா, 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று இருக்குது. ரெசிடென்சியா அதில் தான் பாஸ் நாங்கள் ரூம் போட்டிருக்கோம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. பாஸ் நான் உங்களை பார்க்கணுமே. மலேசியா மாதிரியே பேசுனாங்க. பார்க்கணுமா? எப்போ பார்க்கலாம்? இல்லை பாஸ், நாங்கள் நாளைக்கு விடிய காலை எங்களுக்கு கோயம்புத்தூர் ஃப்ளைட்டு, நாங்கள் காரூனியா போகிறோம். இன்றைக்கி தான் உங்களை பார்க்க முடியும். அவர் கூப்பிட்றதே 11:30 ஆயிடுச்சு. சரி, ஓகே, நான் வரேன். நீங்கள் அங்கே வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வரேன் அப்படின்னு. சரி, கால் பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனேன். 500 ரூபாவில் 40 ரூபா 50 ரூபா பெட்ரோல். அது 50 ரூபா பெட்ரோலுக்கு போயிடுச்சு. நான் காசை எதிர்பார்த்து போகல. நல்ல நண்பர்கள் அவங்க, நல்ல நண்பர்கள். சரி, இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறாங்க. போய் உட்காந்தெல்லாம் பேசி முடித்தேன். ஜூஸ்லாம் கொடுத்தாங்க. குடிச்சுட்டு கிளம்பும்போது ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா ஒரு கவர் கொடுத்தாங்க. அல்லேலூயா தோத்திரம். ஒரு கவர் கொடுத்தாங்க. பாஸ்டர், ஒரு சின்ன காணிக்க நம்ம சர்ச்சிலேருந்து சிலர் கொடுத்து விட்டாங்க. ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஏன் அவசரம்? வீட்டுக்கு போய் பிரிக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை. பார்க்கிங் வந்தேன், பைக் மேலே உட்காந்தேன். அப்போல்லாம் சிசிடிவிலாம் அவனுக்கு தெரியாது. சுற்றி முற்றி பார்த்தேன், ஒருத்தனும் இல்லை. கவர் எடுத்தேன், கவுண்ட் பண்ணால் 18,000 ரூபா. கையில் வச்சு கத்திர மையப்படுத்துங்க. நான் ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னேன்? என் 2 பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். 18,000 ரூபா இந்தியன் மணி உள்ள 4 பேருக்கு ட்ரெஸ்ஸு. எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா?
யாரை நம்பி இருக்கணும்? அவர் நினச்ச யார் மூலமாக ஒரு 1000 ரூபா கொடுக்கலாம். நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கொடுக்கிற தேவன் இருதயத்தை மகிழ பண்ணினார், பூரிக்க பண்ணினார். அற்புதங்கள் வரும்போது ஆனந்த கண்ணீர் வடிது பாருங்களா. அப்போ தான் அந்த இருதயம் ஆனந்த கண்ணீர் வடித்தாதான் கண்கள் ஆனந்த கண்ணீர் வடியும். உங்கள் நம்பிக்கை இந்த வருஷம் கர்த்தர் மேலேயே இருக்கட்டும். அல்லேலூயா. இந்த வருஷம் நான் உங்களுக்கு முன்னாடி நான் நடமாடுற சாட்சியாக சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். இந்த வருஷம் நான் உயிரோடு இருந்தா, கர்த்தருடைய வருகை தாமதமானா இந்த வருஷத்தை முடிக்கும் போது இன்றைக்கு இருப்பதை விட இந்த டிசம்பர் 31 கர்த்தர் என்னை இன்னும் ஆசீர்வாதமாய் வைத்திருப்பதை உங்கள் கண்கள் காணும். யாரை நம்பி சொல்கிறேன் தெரியுமா? என் பாஸை நம்பி சொல்கிறேன். இன்னைக்கு மீட்டிங்ஸ் கிடையாது, ஆனாலும் சொல்லுவேன், ஒரு குறையில்லாமல் நடத்துகிறவர் எஜமான். உங்கள் கண்கள் அவரையே நம்பி இருக்கட்டும், இருதயத்தை மகிழ பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. கடைசியாக பாருங்க, சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 16, 16ஆம் சங்கீதம் முடிச்சிடலாம். 16ஆம் சங்கீதம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுவும் தாவீது எழுதின சங்கீதம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது. கடைசி அந்த வருஷம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, கர்த்தரை எப்பொழுதும் உங்கள் வலது பார்சத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது கர்த்தரை எப்பொழுதும் உங்கள் கூடவே வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், கர்த்தரின் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறேன், கர்த்தரை என் பின்பாய் இருக்கிறார், கர்த்தரின் இடதுபுறமாய் இருக்கிறார், என்னை சூழ்ந்திருக்கிறார், அவருக்குள் நான் இருக்கிறேன். அவர் உங்களுக்கு அவரோட கூட நீங்கள் நடந்தீங்கன்னா, ஒரு குழந்தை தன் தகப்பனோடு நடக்கும்போது எதற்குமே பயப்படாது. ரோட்டில் லாரி வந்தாலும் பயப்படாது, நாய் வந்தாலும் பயப்படாது, ஃபீஸ் கட்டுவாங்களான்னு பயப்படாது, நைட் சாப்பாடு கொடுப்பாங்களான்னு பயப்படாது, பர்த்டேக்கு அப்பா ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரான்னு பயப்படாது, எதற்கும் பயப்படாது. காரணம், தகப்பன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று குழந்தைகள் நம்புகிறது. நீங்கள் ஆண்டவரை வலது பார்சத்தில் இந்த வருஷம் வைத்து கொண்டா, உங்கள் மனுஷனை அல்ல, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை உங்கள் அருகில் வைக்காதிருங்கள். கர்த்தரை உங்கள் பக்கத்தில், ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தை நான் 24 hours உணரணும். அந்த ஜெபம் பண்ணுங்க. 24 மணி நேரம் உங்களால் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். You should feel the presence of God every moment. ஒவ்வொரு வினாடியும் தேவ பிரசன்னத்தை உங்கள் ஆவியிலே உணரக்கூடிய அளவுக்கு அந்த ரேம்ல இருக்கணும். ஜெபம் அது மட்டும் தேவ பிரசன்னம் இல்லை. நீங்கள் நடந்தாலும், வேலைக்கு போனாலும், வேலை செய்து கொண்டிருந்தாலும், ஆஃபீஸில் இருந்தாலும், ஹாஸ்டலில் இருந்தாலும், ஹோட்டலில் இருந்தாலும், டிரைவ் பண்ணாலும் உங்கள் இருதயம் தேவ பிரசன்னத்தை உணர வேண்டும். அவர் உங்களோடு இருப்பதை உங்கள் ஸ்பிரிட்ல உணரணும். அப்படி உணர்ந்தால் பைபிள் சொல்லுகிறது, அவரை வைத்திருக்கிற ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. எப்படி ஒரு குழந்தைய கையை பிடிச்சி கூட்டு போனால், அந்த சின்ன பிள்ளைங்க அது பாய்ஸை விட இந்த கேர்ள்ஸ் குட்டி வயசில் ரொம்ப 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 சேட்டை பண்ணும். அந்த பிள்ளை நடக்காது. கடைக்கெல்லாம் கூட்டு போனால் குதிச்சுக்கிட்டே வரும். ஏய் குதிக்காதீரி, நடந்து வா, கடைக்கு நான் கூட்டு போகும்போது இந்த குழந்தை குதிச்சுக்கிட்டே வருது, விளையாண்டுக்கிட்டே வருது. எந்த தைரியத்தில் வருது? கூட நம்ம இருக்கிறனால அது மகிழ்ந்து களி கூறுகிறது. நீ கர்த்தரோட இருந்தீன்னா உன் இருதயம் மகிழ்ந்து களி கூறும், சந்தோஷமா இருக்கும். அவர் பார்த்துக்குவாரியா? அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். இந்த பண கஷ்டத்தை அவர் சந்திப்பார், இந்த வியாதி அவர் குணமாக்குவார், இந்த வேலை பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார், என்னை என் ஆண்டவர் உயர்த்துவார், என் தொழிலை வர்த்திக்க பண்ணுவார். என்னோடு கூட இருக்கிறவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் உங்கள் வலது பார்சத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ உங்கள் இருதயம் மகிழ்ந்து களி கூறும்படி இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. 4 காரியத்தை சொல்லுங்க. முதல்ல, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன் இருதயம் அதிசயப்பட்டு
பூரிக்கும். யாருடைய இருதயம் அதிசயப்படும்? நம்பர் 1, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம். ஆண்டவரை தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிக்க. என்ன கஷ்டமா நஷ்டமா, அதுக்குள்ள அவ்வளோ ஆசீர்வாதம் அதுக்குள்ளே அடங்கி இருக்குது. அது செய்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறோம், கஷ்டத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம். அதான் மெயின் ஸ்விட்ச். கர்த்தரை தேடுகிற இருதயம் பூரிக்கும். நம்பர் 2, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவருடைய இருதயம் பூரிக்கும். நம்பர் 3, கர்த்தரையேன்னு சொல்லுங்க, கர்த்தரையே நம்பி வாழுகிற இருதயம் பூரிப்படையும், அற்புதங்களை கண்டு பூரிப்படையும். 4வது, கர்த்தரை நம்முடைய வலது பார்சத்திலே வைத்துக் கொள்ளுகிறவன், அவன் இருதயம் எப்படி இருக்கும்? அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷத்தின்படியே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயம் வாக்கு மாறாதவர், சொன்னால் செய்கிற ஆண்டவர், உடைந்து நொறுங்கி தத்தளித்த உங்கள் இருதயத்தை இன்று இரவு கர்த்தர் மாற்றி மகிழ்ச்சியின் இருதயமாய் கர்த்தர் உருவாக்குவாராக. ஒருவேளை உங்களுக்கு இருதய வியாதி இருக்கலாம், இருதயத்தில் பலவீனம் இருக்கலாம், அடைப்பு இருக்கலாம். கர்த்தர் இந்த இரவு அதை மாற்றுவாராக. ஆரோக்கியத்தின் இருதயத்தை தேவன் தருவாராக. ஆமென்.